கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வழக்கை விசாரித்து வந்த சிறப்பு புலனாய்வு குழு மற்றும் ஒரு நபர் விசாரணை ஆணையத்திற்கும் இடைக்கால தடை விதித்துள்ளது. வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கும் நிலையில் நீதி வெல்லும் என்று தவிக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். கரூரில் கடந்த 27ஆம் தேதி நடைபெற்ற தவிக தலைவர் விஜயின் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி செந்தில்குமார் கூட்ட நெரிசல் குறித்து ஐஜி அஸ்ராக் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்க உத்தரவிட்டார். இதனை எதிர்த்து தவிக தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. அதில் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க வேண்டும் என்றும், விஜய்க்கு எதிரான தனி நீதிபதியின் கருத்துக்களை நீக்க உத்தரவிட வேண்டும் எனவும் முறையிடப்பட்டிருந்தது. இதேபோல பாதிக்கப்பட்ட சிலர் சார்பில் சிபிஐ விசாரணை கோரியும் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் ஜே.கே. மகேஸ்வரி மற்றும் அஞ்சாரியா அமர்வில் விசாரணைக்கு வந்தன. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை சிபிஐக்கு மாற்றப்படுவதாக தெரிவித்தது. அதனை ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான 3 பேர் குழு கண்காணிக்கும் என தெரிவிக்கப்பட்டது. இந்த குழுவில் ஐஜி அந்தஸ்திலான 2 IPS அதிகாரிகள் இடம்பெறுவார்கள் என்றும், அவர்கள் தமிழ்நாட்டில் பணியாற்றினாலும் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டிருக்கக்கூடாது எனவும் உச்சநீதிமன்றம் கூறியது. தேவைப்பட்டால் சிபிஐக்கு உரிய உத்தரவுகளை இந்த கண்காணிப்பு குழு பிறப்பிக்கலாம் என்றும், கண்காணிப்பு குழுவுக்கும் சிபிஐக்கும் இடையே தொடர்பு கொள்வதற்காக மூத்த அதிகாரி ஒருவரை தமிழ்நாடு அரசு நியமிக்கவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் குறிப்பிட்ட காலத்திற்குள் விசாரணையை முடிக்கவும் ஆணையிட்டது. அதே சமயம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதால் உயர்நீதிமன்றம் அமைத்த சிறப்பு விசாரணை குழு விசாரணையையும் தமிழ்நாடு அரசு அமைத்த அருணா ஜெகதீசனின் ஒரு நபர் ஆணைய விசாரணையையும் உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்தது. சிறப்பு புலனாய்வு குழு சேகரித்த டிஜிட்டல் உள்ளிட்ட அனைத்து ஆதாரங்களையும் ஒரு நபர் ஆணைய விசாரணை ஆவணங்களையும் சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தனது உத்தரவில் குறிப்பிட்டது. சிபிஐ விசாரணைக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டும் எனவும் 8 வாரங்களுக்குள் தமிழ்நாடு அரசு பதிலளிக்கவும் உச்சநீதிமன்றம் ஆணையிட்டது. அதே சமயம் அரசியல் கட்சியினர் ரோட் ஷோ நடத்த நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க கோரிய வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் முறையாக விசாரிக்கவில்லை என்று உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்தது. தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் விஜய் தரப்பின் கருத்துக்களை கேட்காமல் அவர்களுக்கு எதிரான கருத்துக்களை தனி நீதிபதி செந்தில்குமார் தெரிவித்திருப்பதாக அதிருப்தியை வெளிப்படுத்திய உச்சநீதிமன்றம் சிறப்பு விசாரணை குழு அமைக்கும் முடிவுக்கு தனி நீதிபதி எப்படி வந்தார் என்றும் வினவியது. கரூர் மாவட்டம் உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் அதிகாரப்பூர்வ எல்லைக்குள் வரும் நிலையில் அந்த வழக்கை உயர்நீதிமன்றத்தின் பிரதான அமர்வில் உள்ள தனி நீதிபதி ஏன் எடுத்துக்கொண்டார் என்றும், கிரிமினல் வழக்காக விசாரித்தது ஏன் எனவும் அடுக்கடுக்காக கேள்விகளை உச்சநீதிமன்றம் எழுப்பியது. இதுகுறித்து உயர்நீதிமன்ற பதிவாளர் விளக்கமளிக்க வேண்டும் என உத்தரவிட்டது. கூட்ட நெரிசல் வழக்கு விசாரணை சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கும் சூழலில் நீதி வெல்லும் என தவிக தலைவர் விஜய் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை சிபிஐ விசாரிக்க உத்தரவிடப்பட்டுள்ள நிலையில் கடந்த காலத்தில் அதுகுறித்து தவிக தலைவர் விஜய் பேசியதையும் தற்போது ஆதவர்ஜுனா மற்றும் திமுக வழக்கறிஞர் வில்சன் ஆகியோர் கூறியிருப்பதையும் பார்க்கலாம். சாத்தான்குளம் ஜபராஜ் பெனிக்ஸ் அந்த கேஸ் சிபிஐக்கு மாத்தனப்போ இது தமிழ்நாட்டோட காவல்துறைக்கு அவமானம்னு சொன்னீங்க. இன்னைக்கு நீங்க உத்தரவிட்டதுக்கு பேர் என்னங்க சார்? அதேதானே அன்னைக்கு நீங்க சொன்னதும் இன்னைக்கு நடக்கிறதும் அதேதானே? அதே சிபிஐ தானே? அதே சிபிஐ RSS பிஜேபியோட கைப்பாவையாத்தான் இருக்கு. ஏன் நீங்க அங்க போய் ஒளிஞ்சுக்கிறீங்க? மதுரை ஹைகோர்ட்ல கேஸ் ஃபைல் SOP பத்தி கேஸ் ஃபைல் இருக்கும்போது பிரேயர் சம்பந்தமே இல்லாம சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் எஸ்ஐடியை ஃபார்ம் பண்ணி அந்த எஸ்ஐடியோடைய நோக்கம் நியூட்ரலா இருக்குமா, டிரான்ஸ்பரன்சியா இருக்குமான்னு தெரியாது, வெளிப்படை தன்மையா இருக்குமான்னு தெரியாது. ஏன்னா
அந்த உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் கடுமையாக தமிழக வெற்றி கழகத்தை நாங்க தான் தப்பு செஞ்ச மாதிரி ஆல்ரெடி அவர் ஒரு பதிவு பண்ணிட்டார். ஸ்டேட் கவர்மெண்ட்ல இந்த என்கொயரி தொடர்ந்தால் தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் அந்த தவறு செய்த ஒரு அரசியலை திமுக உருவாக்கும். இந்த பாதிப்பு ஆனவர்களுக்கு எந்த விதத்திலும் இந்த உத்தரவு அவர்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போறதில்ல. இவர்கள் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சிபிஐ கேட்கவில்லை என்று அவர் முதல்ல சொன்னார். ஆனா இப்போ சிபிஐ ஆர்டர் போட்டுட்டாங்க, அது எங்களுக்கு பெரிய வெற்றி அப்படின்னு சொல்றாரு. நீதிமன்றத்தில் அவங்க வச்ச வாதம் வேற. இன்னைக்கு ஒரு ஆர்டர் வந்தோடனே தனக்கு தன்னால தான் விட்டது என்பதை அவரை சொல்றாரு. ஆகவே இது எந்த விதத்திலயும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும்னு அவங்க நினைக்க முடியாது. தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் கொட்டி தீர்த்த கனமழையால் ஏரி குளங்கள் நிரம்ப தொடங்கியதால் விவசாயிகள் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சென்னை புறநகர் பகுதிகளான ஆலந்தூர், பல்லாவரம், குரோம்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. தாம்பரம் மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களான சேலையூர், முடிச்சூர், வண்டலூர் பகுதிகளில் சூறை காற்றுடன் மழை பெய்ததால் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கி பள்ளி, கல்லூரி மற்றும் பணி முடிந்து வீடு திரும்பியவர்கள் அவதிக்குள்ளாகினர். கோவை மாநகரில் ராமநாதபுரம், சிங்காநல்லூர், உக்கடம், ஒண்டிப்புதூர், புளியகுளம், பாப்பநாயக்கன்பாளையம், பீடமேடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஏந்தல், நல்லவன்பாளையம், வேங்கிக்கால், அடி அண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தொடர்ந்து 4வது நாளாக கனமழை பெய்தது. வாலாஜாப்பேட்டை, ஆற்காடு, ராணிப்பேட்டை, அரக்கோணம், சோடிங்கர், நெமிலி, நவல்பூர், விசாரம், ரத்தினகிரி, காவேரிப்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. விருதுநகர் மாவட்டம் சிறுவில்லிபுத்தூர், வன்னியம்பட்டி, மல்லி, மம்சாபுரம், படிக்காசு வைத்தான்பட்டி, இனாம் கரிசல்குளம், பிள்ளையார்குளம், டிவிஎஸ் நகர், மடவார் வளாகம் உள்ளிட்ட பகுதிகளில் அரை மணி நேரம் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. வேலூர் மாவட்டம் தொரப்பாடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பெய்த மழையால் ஏரி, குளங்கள் நிரம்பி குடியிருப்பு பகுதிகளுக்குள் வெள்ள நீர் புகுந்தது. தொடர் மழையால் தொரப்பாடி ஏரி, லத்தேரியை அடுத்துள்ள பள்ளத்தூர் ஏரி முழு கொள்ளளவை எட்டி தண்ணீர் வடியேறியது. டாக்ஸி எல்லாமே கட்டுறோம். இது வரைக்கும் எங்க பக்கம் ஒரு நடவடிக்கை கிடையாது. ராவெல்லாம் தண்ணி மொண்டு ஊத்தி நாங்க உக்காந்துக்கிறோம். இது வரைக்கும் எங்களுக்கு என்ன நடவடிக்கை எடுத்துக்கிறாங்க? இது வரைக்கும் 3வது வாட்டி கோடி போகுது. இது வரைக்கும் அதிகாரிங்க பார்த்துட்டு சும்மா தான் போறாங்க. ஆடு மாடெல்லாம் அப்படியே மெதிக்கின்றது. நாங்க எப்படிதான் குத்தனம் பண்றது குழந்தை குட்டிங்களை வச்சுக்கின? அதே போல நாமக்கல் மாவட்டத்தின் வள்ளிபுரம், நல்லிப்பாளையம், வேட்டாம்பாடி, முதலைப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் கொட்டி தீர்த்த மழையால் சாலைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியது. பெரம்பலூரில் கவுல்பாளையம், வேப்பந்தட்டை, பாடாலூர், குன்னம் ஆகிய பகுதிகளில் நேற்றிரவு கனமழை பெய்தது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் இன்று 4 இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் கோவை, நீலகிரி, தேனி, தென்காசியில் இன்று மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அதேபோன்று திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை ஆகிய மாவட்டங்களிலும், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் நாளை கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கும் அடுத்த ஆண்டு 3 சிறப்பு தகுதி தேர்வு நடத்தப்படும் என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. பணியில் உள்ள இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் பணியை தொடர வேண்டுமானால் ஆசிரியர் தகுதி தேர்வை எழுதி தேர்ச்சி பெற வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் பணியில் உள்ள ஏராளமான ஆசிரியர்கள் தகுதி தேர்வை எழுத வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இதையடுத்து சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வை நடத்த வேண்டும் என பள்ளி கல்வி இயக்குநர் அரசுக்கு கோரிக்கை விடுத்தார். அதை ஏற்றுள்ள தமிழ்நாடு அரசு தற்பொழுது பணியாற்றி வரும் ஆசிரியர்களுக்கு மட்டும் சிறப்பு தகுதி தேர்வு நடத்தப்படும் என அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது.
அதன்படி 2026ஆம் ஆண்டு ஜனவரி, ஜூலை மற்றும் டிசம்பர் மாதங்களில் சிறப்பு ஆசிரியர் தகுதித் தேர்வு நடத்தவும், இதற்காக ஆசிரியர்களுக்கு மாநில கல்வி ஆராய்ச்சி மற்றும் சிறப்பு பயிற்சி நிறுவனத்தின் மூலம் பயிற்சி வழங்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டு நடைபெறும் தகுதித் தேர்வுகளின் முடிவுகளின்படி 2027ஆம் ஆண்டும் தகுதித் தேர்வை நடத்த ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. PF பணத்தை பயனாளர்கள் இனி மொத்தமாக எடுத்துக் கொள்ளலாம் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. தொழிலாளர்களின் நலனுக்காக வருங்கால வைப்பு நிதி எனப்படும் PF திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது. இந்த PF கணக்கில் தொழிலாளர்களின் மாத ஊதியத்திலிருந்து குறிப்பிட்ட தொகையும் அவர்கள் பணியாற்றும் நிறுவனங்கள் மூலம் குறிப்பிட்ட தொகையும் செலுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் டெல்லியில் மத்திய தொழிலாளர் துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் வருங்கால வைப்பு நிதி திட்ட விதிகளில் திருத்தம் கொண்டுவர முடிவு செய்யப்பட்டது. அதன்படி PF பயனாளர்கள் தங்கள் கணக்கில் உள்ள பணத்தை 100% திரும்பப் பெற ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தொழிலாளர்கள் மற்றும் நிறுவனங்கள் செலுத்திய தொகையை பயனாளர்கள் முழுவதுமாக திரும்பப் பெற முடியும். அதேபோல திருமணம் மற்றும் கல்வி செலவுக்காக பணத்தை திரும்பப் பெறுவதற்கான வரம்புகள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளன. அதன்படி கல்வி தேவைக்காக 3 முறைக்கு பதிலாக 10 முறையும், திருமண தேவைக்காக 3 முறைக்கு பதிலாக 5 முறையும் எடுத்துக்கொள்ள அனுமதிக்கப்படும். தேவைக்கான காரணங்கள் 13 அத்தியாவசியம், வீட்டு தேவை மற்றும் சிறப்பு சூழ்நிலை என 3 வகைகளாக குறைக்கப்பட்டுள்ளன. பேரிடர், வேலையின்மை போன்ற சிறப்பு சூழ்நிலை பிரிவில் தேவைக்கான காரணத்தை குறிப்பிட தேவையில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் விண்ணப்பங்களின் நிராகரிப்பு குறைய வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. தீபாவளி விடுமுறையை முன்னிட்டு கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக புகார் வந்துள்ள 10 ஆம்னி நிறுவனங்களும் கட்டணத்தை குறைக்காவிட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கடலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தீபாவளிக்கு சிறப்பு பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தனியார் பேருந்துகளை எந்த ஆண்டும் ஒப்பந்த அடிப்படையில் இயக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். ஆம்னி பேருந்துகளில் கட்டண உயர்வு இல்லாமல் கடந்த 2-3 ஆண்டுகளாக ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கம் ஒத்துழைப்பு அளித்து வருகிறார்கள். இந்த ஆண்டும் அதேபோல ஒத்துழைப்பு அளிப்பதாக அவர்கள் உறுதியளித்திருக்கிறார்கள். இதனிடையே கூடுதல் கட்டணம் உள்ளிட்ட பிற புகார்களை தொலைபேசி, வாட்ஸ்அப் அல்லது குறுஞ்செய்தி வாயிலாக தெரிவிக்க புகார் எண்களை போக்குவரத்து துறை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், அதிக கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி பேருந்துகளை ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க அனைத்து போக்குவரத்து ஆணையர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அரசு பேருந்துகள் மற்றும் அரசு விரைவு பேருந்துகள் செல்ல சுங்கச்சாவடிகளில் தனி வழி அமைக்கவும், அந்த வழிகளில் அரசு பேருந்துகள் விரைவாக செல்கின்றனவா என மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் கண்காணிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் சுங்கச்சாவடிகளில் உள்ள போக்குவரத்து அதிகாரிகள் தமிழ்நாடு மற்றும் பிற மாநில ஆம்னி பேருந்துகளின் ஆவணங்களை சரிபார்க்கவும், அதில் விதிமீறல் இருந்தால் உடனடி நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மாநில பாடத்திட்டத்தின் கீழ் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வினை ரத்து செய்வதற்கான அரசாணையை பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த 2017-18ஆம் கல்வியாண்டு முதல் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை ரத்து செய்ய அண்மையில் வெளியிடப்பட்ட தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கையில் வலியுறுத்தப்பட்டிருந்தது. இதனை செயல்படுத்தும் விதமாக 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை ரத்து செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி நடப்பு கல்வியாண்டு முதல் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்படுகிறது. நடப்பு கல்வியாண்டில் 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு 2017-18ஆம் கல்வியாண்டிற்கு முன்னர் இருந்த நடைமுறைப்படி தேர்வு நடத்தப்படும் என்றும், நடப்பு கல்வியாண்டு முதல் ஒருங்கிணைந்த மதிப்பெண் சான்றிதழ் அல்லாமல் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் மட்டுமே வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே நடைபெற்ற 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தோல்வியடைந்த மாணவர்களுக்கு 2030ஆம் ஆண்டு வரை அரியர் தேர்வு எழுதிக் கொள்ளவும் பள்ளிக்கல்வித்துறை அனுமதி வழங்கியிருக்கிறது. 11ஆம் வகுப்பில் தோல்வியடைந்தாலும் அவர்கள் 12ஆம் வகுப்பிற்கு செல்லலாம் என்றும், ஆனால் அதனை அரியர் தேர்வாக தொடர்ந்து எழுதி வெற்றி பெற வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 14/10/2025 முதல் 17/10/2025 வரை சட்டமன்ற கூட்டம் நடைபெறலாம் என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவை அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் அப்பாவு எத்தனை நாட்களுக்கு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடக்கும் என்று விவரித்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் சட்டப்பேரவை அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் துரைமுருகன், KN நேரு, அதிமுக கொறடா SP வேலுமணி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் அப்பாவு, கரூரில் தாவைக்க கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தது, நாகாலாந்து ஆளுநர் மறைவு உள்ளிட்ட துயர சம்பவங்களுக்கு செவ்வாய்க்கிழமையன்று இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்படும் என்று கூறினார். முன்னாள் 8 சட்டமன்ற உறுப்பினர்கள் இரங்கல் குறிப்புகள் வாசிக்கப்படும். கரூர் நடைபெற்ற துயர சம்பவம் அனைவருக்கும்
சட்டமன்றத்திலே இரங்கல் குறிப்புகள் வாசிக்கப்படும். பாமக தரப்பில் கொடுக்கப்பட்டுள்ள மனுக்கள் தன்னுடைய பரிசீலனையில் உள்ளதாகவும் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் பாஜக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் தவிர மற்ற கட்சியினர் பங்கேற்றதாகவும் சபாநாயகர் விளக்கம் அளித்தார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை, வனத்துறை அதிகாரிகள் மாநாடு நவம்பர் 5 மற்றும் 6 தேதிகளில் நடைபெற உள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இந்நிலையில் தலைமைச் செயலகத்தில் நாமக்கல் கவிஞர் மாளிகையில் நவம்பர் 5 மற்றும் 6 தேதிகளில் ஆட்சியர்கள் மாநாடு நடைபெற உள்ளது. முதலமைச்சர் தலைமையில் நடைபெறும் இந்த மாநாட்டில் அமைச்சர்கள், அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை, வனத்துறை அதிகாரிகள் மற்றும் அரசு உயரதிகாரிகள் கலந்து கொள்வார்கள். இந்த மாநாட்டில் மாவட்ட நிர்வாகம், சட்ட ஒழுங்கு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விரிவாக ஆய்வு மேற்கொள்வார். அரசால் செயல்படுத்த வரும் திட்டங்களின் நிலை, அரசின் திட்டங்கள் மக்களை சென்றடைந்துள்ளதா உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்தும் இந்த மாநாட்டில் ஆலோசிக்கப்பட உள்ளது. இந்த திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து ஆய்வு செய்யவும் அவற்றை மேலும் சிறப்பாக செயல்படுத்துவது குறித்தும் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுரைகளை வழங்குவார் என்று கூறப்படுகிறது. கரூர் சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தங்களுக்காக வாதாட சட்ட உதவி மையத்தின் மூலம் வழக்கறிஞரை ஏற்படுத்தி தருமாறு நெரிசலில் சிக்கி உயிரிழந்த சிறுவனின் தாய், மனைவியை இழந்த கணவர் ஆகியோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். கரூரில் தாவேக தலைவர் விஜயின் பரப்புரையின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 9 வயது சிறுவன் பிரத்திக், சந்திரா உட்பட 41 பேர் உயிரிழந்தனர். இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற உத்தரவிடக் கோரி சிறுவனின் தந்தை பன்னீர்செல்வம், சந்திராவின் கணவர் செல்வராஜ் ஆகியோரின் பெயர்களில் உச்சநீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்நிலையில் மகனின் இறுதிச் சடங்கிற்கு கூட வராத தனது கணவர் சிபிஐ விசாரணை கோரி வழக்கு தொடுத்திருப்பதாக சிறுவனின் தாயார் ஷர்மிளா நியூஸ் 18க்கு அளித்த பேட்டியில் குற்றம் சாட்டியிருந்தார். இதேபோன்று தன்னை ஏமாற்றி கையெழுத்து பெறப்பட்டதாக செல்வராஜும் குற்றம் சாட்டினார். இந்நிலையில் உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற விசாரணையின் போது இருவரும் காணொலி வாயிலாக ஆஜராகினர். அப்போது தங்களது ஆலோசனை இல்லாமல் உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ விசாரணை கேட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். கையெழுத்து போட்டேன், அது இப்போ ரத்து பண்ண சொல்லி கொடுத்துருக்குங்க. அது எதோ தெரியாமல் வேறு பேப்பரில் போட்டால் நான் மக்கியானால தான் ஃபோன் பண்ணி கேட்டேன், எதுக்கு கையெழுத்து வாங்க சொன்னேன். அது ஒன்றும் இல்லை, பையனுக்கு வேலை சமாசமாக மாதிரி இறந்து போனதுக்கு பணம் சேர்த்து பண்ணுறாங்க சொன்னாங்க. அதனால யாரும் போட்டேன். அது வேண்டாம், ரத்து பண்ணி விட்டுங்க, நான் அன்னாரு கூலி காசு. மேலும் தங்களுக்காக வாதாட வழக்கறிஞரை ஏற்படுத்தி தர வேண்டும் என இலவச சட்ட உதவி மையத்தில் மனு அளித்தனர். இதனிடையே மனுதாரர்களுக்கு தெரியாமலேயே சிபிஐ விசாரணை கோரி மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருப்பது மிகப்பெரிய மோசடி என்று தமிழ்நாடு அரசு தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் முறையிடப்பட்டது. இதனை கேட்ட நீதிபதிகள் போலி மனு தாக்கல் செய்த விவகாரத்தை விரிவாக ஆய்வு செய்த பின்னர் தேவைப்பட்டால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்படும் என்று தெரிவித்தனர். தலைமறைவாக இருப்பதாக கூறப்பட்ட தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் சென்னை நீலாங்கரையில் உள்ள கட்சித் தலைவர் விஜயை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி கரூரில் நடந்த விஜயின் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த நிலையில் அது தொடர்பாக தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த், நிர்மல்குமார், கரூர் வடக்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதில் மதியழகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் நிர்மல்குமார், ஆனந்த் தலைமறைவானதாக கூறப்பட்டது. தொடர்ந்து முன்ஜாமீன் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நிர்மல்குமார், ஆனந்த் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் மீண்டும் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்துள்ளனர். இந்நிலையில் கரூர் விவகாரத்தை சிபிஐ விசாரிக்க உத்தரவிட்ட உச்சநீதிமன்றம் தமிழக அரசின் அருணா ஜெகதீசன் ஆணையம் மற்றும் எஸ்ஐடி விசாரணையை நிறுத்தி வைத்தது. இதனால் ஆனந்த் வெளியே வந்து சென்னை நீலாங்கரையில் உள்ள விஜயின் வீட்டில் அவரை சந்தித்து ஏறத்தாழ 20 நிமிடங்கள் ஆலோசனை நடத்தினார். தொடர்ந்து காரில் புறப்பட்ட ஆனந்த் புதுச்சேரி நோக்கி சென்றார். திண்டுக்கல்லில் காதல் திருமணம் செய்த இளைஞரை பெண்ணின் தந்தை வெட்டி கொன்ற அதிர்ச்சி சம்பவம் நடந்துள்ளது. வத்தலக்குண்டு அடுத்த ராமநாயக்கன்பட்டி கிராமத்தை சேர்ந்த ராமச்சந்திரன், கணபதிப்பட்டியை சேர்ந்த கூலி தொழிலாளி சந்திரன் என்பவரின் மகள் ஆர்த்தியை இன்ஸ்டாகிராம் மூலமாக காதலித்து 3 மாதங்களுக்கு முன்பாக மனம் புரிந்தார். இருவரும் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் பெண்ணின் தந்தை ஆத்திரத்தில் இருந்தார். இந்நிலையில் ஐயம்பாளையம் பாசன கால்வாய் அருகே சென்ற போது குறுக்கிட்ட பெண்ணின் தந்தை ராமச்சந்திரனை கண்ணிமைக்கக்கூடிய நேரத்தில் அரிவாளால் வெட்டி படுகொலை செய்தார். தான் திருமணம் செய்த போது காவல் நிலையத்திலேயே வந்து தன்னையும் தன்னுடைய கணவரையும் கொலை செய்து விடுவதாக அப்பா, அம்மா, அண்ணன் உள்ளிட்ட உறவினர்கள் கூறியதாக கொல்லப்பட்ட ராமச்சந்திரனின் மனைவி ஆர்த்தி கூறியுள்ளார். 2 தடவை எங்கள் அப்பா பிரச்சனை பண்ணிட்டு வந்தார். 2 தடவை பிரச்சனை பண்ணுறப்ப என்னையும் அந்த பையனை கொல்லுவேன், 2 பேத்துக்குமே நல்ல சாவே இருக்காது, குடும்பத்தில் ஒரு உயிரை கூட விட மாட்டேன்னு அவ்வளோ இதாக பேசிட்டு போனார். நேற்று பிரச்சனை தெரிஞ்சதுமே நேற்று 4:10க்கு கிளம்புனா 4:30க்கு விஷயம் தெரியுது, அவன் செத்துட்டான் அப்படின்ற விஷயம் தெரியுது. தன்னுடைய கணவர் கொலையில் தொடர்புடைய அனைவரையும் கைது செய்தால் மட்டுமே கணவரின் உடலை பெற்றுக்கொள்வேன் என்றும் ஆர்த்தி தெரிவித்துள்ளார்.
சின்ன வெங்காயத்தின் விலை திடீர் வீழ்ச்சியால் விவசாயிகள் கடும் நஷ்டத்தை எதிர்கொண்டுள்ளனர். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர், காளம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் சின்ன வெங்காயம் சாகுபடி அமோகமாக நடைபெற்ற நிலையில் சந்தைகளில் பெரிய அளவில் ஏலம் போகவில்லை என்று கூறப்படுகிறது. கிலோ 10 ரூபாய்க்கும் கீழ் சின்ன வெங்காயம் ஏலம் போனதால் விவசாயிகள் வேதனையடைந்தனர். அதேபோல சின்ன வெங்காய சாகுபடிக்கு பெயர் போன பெரம்பலூர் மாவட்டத்திலும் அடிமாட்டு விலை போனதால் விவசாயிகள் பெரும் துயரை எதிர்கொண்டுள்ளனர். கிலோ 100 ரூபாய்க்கு மேல் விதை வெங்காயம் வாங்கி நடவு செய்த நிலையில் போட்ட பணத்தை கூட எடுக்க முடியாமல் தவிப்பதாக விவசாயிகள் கூறுகின்றனர். கவர்மெண்ட் வெங்காயம் ஏற்றுமதிக்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கிறதில்ல, எந்த விதமான மானியமும் கொடுக்கறதில்ல. வெங்காயம் பெரம்பலூர் மாவட்டம் முன்னிலை மாவட்டம்னு சொல்கிறாங்களே தவிர அதுக்கான எந்த உதவியும் செய்யறதல்ல. ஒரு கிலோவுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 20 ரூபா 25 ரூபா இங்கேயே செலவாயிடுது. அப்போ எனக்கு 3-4 மாதம் நான் 3 மாதம் பாடுபட்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது விவசாயம். தீபாவளி பண்டிகை நெருங்கும் சூழலில் சின்ன வெங்காயம் விலை வீழ்ச்சியால் விவசாயிகள் கலக்கமடைந்துள்ளனர். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் பாலியல் குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்ட பேராசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து மாணவர்கள் மீண்டும் போராட்டம் நடத்தினர். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் காரைக்கால் கிளையில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த பேராசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அண்மையில் மாணவர்கள் போராட்டம் நடத்தினர். அதன் காரணமாக காரைக்கால் கிளை தலைவர் மாதவையா பதவி நீக்கம் செய்யப்பட்டார். இந்நிலையில் பாலியல் புகார்களுக்கு ஆளான விடுதி பொறுப்பாளர் உள்ளிட்ட மற்ற பேராசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி விடுதி காப்பாளர் அலுவலக அறை முன்பு மாணவர்கள் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து வரும் வியாழக்கிழமை புதுச்சேரி முழுவதும் மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து துணைநிலை ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட திட்டமிட்டிருப்பதாக இந்திய மாணவர் சங்கம் தெரிவித்துள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் உள்ள துவார பாலக சிலைகளில் தங்கம் காணாமல் போன விவகாரத்தில் சென்னை அம்பத்தூரில் உள்ள தனியார் நிறுவனத்தில் கேரள எஸ்ஐடி அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். கடந்த 2019ஆம் ஆண்டு சபரிமலை ஐயப்பன் கோவில் கருவறை வாயிலில் உள்ள துவாரபாலக சிலைகளின் கவசங்களை செப்பனிடும் பணியில் 4 கிலோ தங்கம் திருடு போனதாக குற்றச்சாட்டு எழுந்தது. தங்க கவசங்களை செப்பனிடும் செலவை கர்நாடக மாநிலம் பெங்களூருவைச் சேர்ந்த உன்னிகிருஷ்ணன் போத்தி என்பவர் எடுத்துக்கொண்ட நிலையில் தங்கம் திருடு போனதாக கூறப்பட்டது பெரும் சர்ச்சையை கிளப்பியது. இது தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்க கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் சென்னை அம்பத்தூரில் உள்ள ஸ்மார்ட் கிரியேஷன்ஸ் நிறுவனத்தில் துவாரபாலக சிலைகளின் கவசங்கள் செப்பனிடும் பணி மேற்கொள்ளப்பட்டதாக எஸ்ஐடி அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். ஸ்மார்ட் கிரியேஷன்ஸ் நிறுவன தலைமை செயல் அதிகாரி பங்கஜ் பண்டாரி மற்றும் நிறுவன ஊழியர்களிடம் சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். சென்னையில் ஒரே நாளில் தங்கத்தின் விலை இருமுறை அதிகரித்து ஒரு சவரன் 92,640 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. தங்கம் இந்த பெயரை கேட்டாலே பலருக்கும் அதிர்ச்சியும் மயக்கமும் ஒரு சேர ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. நடுத்தர வர்க்க மக்களின் சேமிப்பாக இருந்த தங்கம் தற்பொழுது நினைக்கக்கூட முடியாத அளவுக்கு விலை அதிகரித்து வருகிறது. அமெரிக்காவில் அரசு நிர்வாக முடக்கம், ஜப்பான், பிரான்ஸ் நாடுகளில் காணப்படும் நிலையற்ற தன்மை, டாலருக்கு பதில் தங்கத்தில் முதலீடு செய்யும் நாடுகள் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் ஒவ்வொரு நாளும் புதிய உச்சத்தை தங்கம் தொட்டு வருகிறது. வாரத்தின் முதல் வேலை நாளான திங்கட்கிழமை காலை சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 200 ரூபாய் அதிகரித்து 92,200 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. மாலையில் மீண்டும் 440 ரூபாய் அதிகரித்து 92,640 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் 11,580 ரூபாய்க்கு விற்பனையானது. இதேபோல வெள்ளியின் விலையும் கிராமுக்கு 7 ரூபாயும் கிலோவுக்கு 7,000 ரூபாயும் உயர்ந்து 1 கிராம் 197 ரூபாய்க்கும் 1 கிலோ 1,97,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி வெற்றியின் விளிம்பில் உள்ளது. டெல்லியில் நடைபெற்று வரும் 2வது டெஸ்ட் போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 518 ரன்கள் குவித்து டிக்ளேர் செய்தது. கேப்டன் சுப்மன் கில், ஜெய்ஸ்வால் ஆகியோர் சதமடித்து அசத்தினர். தொடர்ந்து முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் செய்த மேற்கிந்திய தீவுகள் அணி 248 ரன்களுக்கு சுருண்டது. ஃபாலோ ஆன் கொடுக்கப்பட்டதால் 2வது இன்னிங்ஸில் மேற்கிந்திய தீவுகள் அணியே பேட்டிங்கை தொடர்ந்தது. இதில் ஜான் கேம்பல் மற்றும் ஷாய் ஹோப் ஆகிய இருவரும் சதமடிக்க அந்த அணி 390 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இந்திய அணியை விட 120 ரன்கள் முன்னிலை பெற்றது. இதையடுத்து 121 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற எளிய இலக்குடன் 2வது இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணி 4வது நாள் ஆட்ட நேர முடிவில் 1 விக்கெட் இழப்பிற்கு 63 ரன்கள் எடுத்துள்ளது. KL ராகுல் 25 ரன்களுடனும் சாய் சுதர்சன் 30 ரன்களுடனும் களத்தில் உள்ளனர். கோல்ட்ரிப் இருமல் மருந்தால் குழந்தைகள் உயிரிழந்த விவகாரத்தில் சென்னையில் உள்ள ஸ்டேஷன் ஃபார்மா நிறுவன உரிமையாளர் ரங்கநாதனின் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனையில் இறங்கினர். தமிழக உணவு மற்றும் மருந்து கட்டுப்பாட்டு நிர்வாகம் முறையாக கண்காணிக்காத குற்றச்சாட்டில் 2 அரசு அதிகாரிகளும் விசாரணை வளையத்திற்குள் சிக்கியுள்ளனர். அடுத்த கட்ட நகர்வு என்ன? இந்த தொகுப்பில் தெரிந்து கொள்ளலாம். மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தானில் அடுத்தடுத்து 20க்கும் மேற்பட்ட குழந்தைகள் உயிரிழந்தது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியது.
சளி மற்றும் காய்ச்சலுக்கு சிகிச்சை பெற்று வந்த குழந்தைகள் சிறுநீரக செயலிழப்பால் உயிரிழந்தது ஆய்வில் தெரிய வந்தது. இதனையடுத்து நடத்தப்பட்ட சோதனையில் குழந்தைகள் குடித்த கோல்ட்ரிப் இருமல் மருந்தில் நச்சுத்தன்மை இருந்தது அம்பலமானது. இருமல் மருந்தில் ட்ரைஎத்திலின் கிளைகால் என்ற ரசாயனம் குறிப்பிட்ட அளவை விட அதிகமாக இருந்தது ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் கோல்ட்ரிப் மருந்தை தயாரித்த ஸ்ரீசன் பார்மா நிறுவனத்தில் சோதனை நடத்தப்பட்டு தற்போது அதன் உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. முன்னதாக அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் ரங்கநாதனை மத்திய பிரதேச போலீசார் கைது செய்தனர். மேலும் ஸ்ரீசன் பார்மா நிறுவனத்தின் செயல்பாடுகள் குறித்து தமிழக உணவு மற்றும் மருந்து கட்டுப்பாட்டு நிர்வாகம் முறையாக கண்காணிக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டப்பட்டது. இந்த நிலையில் சென்னை கோடம்பாக்கத்தில் ஸ்ரீசன் பார்மா நிறுவன உரிமையாளர் ரங்கநாதன் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். துப்பாக்கி ஏந்திய சிஆர்பிஎஃப் வீரர்களின் பாதுகாப்புடன் வந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். இதேபோன்று ஸ்ரீசன் மருந்து நிறுவனத்தை முறையாக கண்காணிக்கவில்லை என்ற புகாரில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட மருத்துவத்துறை அதிகாரிகளின் வீடுகளிலும் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். அதன்படி திருவான்மையூரில் உள்ள மருந்து ஆய்வாளர் தீபா ஜோசப் வீட்டிலும், அண்ணா நகரில் உள்ள உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து நிர்வாகத்துறை இணை இயக்குனர் கார்த்திகேயனுக்கு சொந்தமான வீட்டிலும் இடி சோதனை நடைபெற்றது. ஏற்கனவே இரு அரசு அதிகாரிகளும் லஞ்சம் பெற்றதாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. அந்த வழக்கின் அடிப்படையிலும் தற்போது அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதாக கூறப்படுகிறது. இதனிடையே காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் உள்ள ஸ்ரீசன் பார்மா நிறுவனத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிகாலையிலேயே சோதனை நடத்தச் சென்றனர். அப்போது அலுவலகம் பூட்டப்பட்டிருந்ததால் அதிகாரிகள் வெளியே காத்திருந்தனர். பின்னர் ஊழியர்கள் வரவழைக்கப்பட்டு பார்மா நிறுவனம் திறக்கப்பட்டதும் சோதனையில் இறங்கினர். கோல்ட்ரிப் மருந்து தயாரித்து வெளிமாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளுக்கு அனுப்பியதில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடைபெற்றதாக புகார் எழுந்துள்ளது. இதன் அடிப்படையில் தான் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனையில் இறங்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இருமல் மருந்து குடித்த 20க்கும் மேற்பட்ட குழந்தைகள் உயிரிழந்தது தொடர்பான வழக்கில் ஸ்ரீசன் பார்மா நிறுவன உரிமையாளர் ரங்கநாதனின் வீடு உட்பட சென்னை மற்றும் காஞ்சிபுரத்தில் 7 இடங்களில் இடி ரெய்ட் நடைபெற்றது. எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம். நீலகிரி மாவட்டம் தேவாலா கரியசோலை சாலையில் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தை குட்டியுடன் வந்த யானை வழிமறித்து ஆக்ரோஷமாக தாக்க முயன்றது. இதனால் பேருந்திலிருந்து அனைவரும் அச்சம் கொண்டனர். சிறிது நேரத்தில் அந்த யானை தனது குட்டியை அழைத்துக் கொண்டு அங்கிருந்து சென்றது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே கல்குவாரிக்கு உரிமம் வழங்கக்கூடாது என கூறி சார் ஆட்சியர் அலுவலகத்தை விவசாயிகள் முற்றுகையிட்டனர். சென்னியூர் ஊராட்சியில் தனிநபர்கள் 2 புதிதாக கல்குவாரி அமைக்க உரிமம் கேட்டு விண்ணப்பித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கல்குவாரி அமைத்தால் விவசாய நிலங்களும் கால்நடைகளும் பாதிக்கப்படும் என கூறி கல்குவாரி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்த அப்பகுதி மக்கள் பொள்ளாச்சி சார் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகளத்தூர் அருகே குடிநீர் கேட்டு ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை கிராம மக்கள் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தட்டனேந்தல் கிராமத்தில் காவிரி கூட்டு குடிநீர் வழங்கக் கோரி முதுகளத்தூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என புகார் கூறப்படுகிறது. இதனால் தண்ணீரை குடம் ஒன்றிற்கு 15 ரூபாய் கொடுத்து வாங்குவதாக புகார் தெரிவித்த கிராம மக்கள் கைகளில் கருப்பு கொடிகளை ஏந்தி காலி குடங்களுடன் முதுகளத்தூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கரூர் மாவட்டம் குளித்தலை ரயில்வே கேட் பழுதானதால் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தினம்தோறும் சுமார் 45க்கும் மேற்பட்ட ரயில்கள் இந்த வழியாக கடந்து செல்லும் நிலையில் குளித்தலை மணப்பாறை நெடுஞ்சாலை இடையே உள்ள ரயில்வே கேட் சரக்கு வாகனம் மோதி பழுதானதால் வாகனங்கள் அணிவகுத்து நின்று போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இந்த பிரச்சினையை போக்க குளித்தலைக்கு ரயில்வே மேம்பாலம் அமைக்க வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது. தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு அருகே அரசு பேருந்தில் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நடத்துனர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். ஒரத்தநாடு அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்த 11ஆம் வகுப்பு மாணவிக்கு அரசு பேருந்து நடத்துனர் சுதாகர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட மாணவியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் ஒரத்தநாடு மகளிர் காவல் நிலையத்தினர் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து நடத்துனர் சுதாகரை கைது செய்து சிறையில் அடைத்தனர்.
மரக்கிளையில் மாட்டிக்கொண்டு உயிருக்கு போராடிய காகத்தை மீட்ட இளைஞரை பல்வேறு தரப்பினரும் பாராட்டி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் பெருமாள் கோவில்மேடு தேசிய நெடுஞ்சாலை அருகே வேப்ப மரத்தில் நீண்ட நேரமாக காகம் ஒன்று உயிருக்கு போராடி கொண்டிருந்தது. அதனை மீட்க துரிதமாக செயல்பட்டு அந்த நேரத்தில் அந்த வழியாக சென்ற ஆவின் பாலகம் வாகனத்தை நிறுத்தி அதன் மீது ஏறி காகத்தை பத்திரமாக மீட்டனர். பின்னர் காகத்தின் காலில் சிக்கியிருந்த இரும்பு சுருள் கம்பிகளை அகற்றிய பின் காகத்தை மீண்டும் வானில் பறக்க விட்டனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே சாலை வசதி மற்றும் அடிப்படை வசதிகள் கேட்டு சாலை அமைக்கும் பணியை பொதுமக்கள் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பிள்ளைச்சுக்குளி கிராமத்தில் சுமார் 12 வருடங்களுக்கு முன்பு போடப்பட்ட சாலை பெயர்ந்து சிதிலமடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வானதரியான்பட்டினம் முதல் சரட்டேரி வரை 4 கிலோமீட்டருக்கு சாலை அகலப்படுத்தும் பணி தொடங்கியிருப்பதால் அதிருப்தியடைந்த மக்கள் சாலை அமைக்கும் பணியை திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் மலைச்சாலையில் ஆங்காங்கே மண் சரிவால் உருண்டு விழுந்த பாறைகளை அகற்ற பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொடைக்கானல் மலைப்பகுதியில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வந்தது. இந்நிலையில் கும்பக்கரை அருவிக்கு செல்லக்கூடிய பிரதான மலைச்சாலையில் 3க்கும் மேற்பட்ட இடங்களில் சாலையின் குறுக்கே பாறைகள் உருண்டு விழுந்துள்ளன. இதனால் வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதால் பாறைகளை உடனடியாக அகற்ற வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை அருகே பூவிருந்தவள்ளியில் வியாபாரிகளிடம் மாமூல் பணம் கேட்டு மிரட்டிய 4 ரவுடிகள் கைது செய்யப்பட்டனர். பூவிருந்தவள்ளி பசார் பகுதி அருகே தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வியாபாரிகளிடம் 4 பேர் மிரட்டி மாமூல் கேட்டதாக பூவிருந்தவள்ளி காவல் நிலையத்திற்கு புகார் சென்றது. இதனையடுத்து போலீசார் நடத்திய விசாரணையின் அடிப்படையில் பஜார் தெருவைச் சேர்ந்த சேட்டு, காட்டுப்பாக்கத்தைச் சேர்ந்த ரஞ்சித், குமணஞ்சாவடி பகுதியைச் சேர்ந்த அசத்துல்லா மற்றும் விஜய் ஆகிய 4 ரவுடிகள் கைது செய்யப்பட்டனர். கைதான 4 பேர் மீதும் ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக தெரிவித்த போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். திருவாரூர் மாவட்டம் மருதுவாஞ்சேரியில் வயலில் விவசாய பணியில் ஈடுபட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகி மின்னல் தாக்கி உயிரிழந்தார். அன்பழகன் என்ற அவர் தனது நிலத்தில் நெல் விதைப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது. விவசாய பணியில் ஈடுபட்டிருந்தவர் மின்னல் தாக்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் சிறுத்தை புகுந்ததாக பரவிய தகவலால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கோகுல் நகர் குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த கதிர் என்பவர் வேலைக்கு புறப்படும் போது சிறுத்தை போன்ற உருவத்தை பார்த்துள்ளார். கண்ணிமைக்கும் நேரத்தில் சுவர் மீது ஏறி குதித்தோடி அந்த விலங்கை கதிர் செல்போனில் வீடியோ எடுத்துள்ளார். இந்த வீடியோ பரவிய நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் கால்தடங்களை ஆய்வு செய்து வருகின்றனர். அதே நேரம் சிறுத்தையாக இருக்க வாய்ப்பில்லை எனவும் காட்டுப்பூனையாக இருக்கலாம் என்றும் வனத்துறையினர் தெரிவித்தனர். தனது மகனை போலீசார் பொய் வழக்கில் கைது செய்ததாக கூறி தூத்துக்குடி ஆட்சியர் அலுவலகம் எதிரே கைதானவரின் தாய் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. வல்லநாடு பகுதியைச் சேர்ந்த உத்தண்டராமன் என்பவரை அண்மையில் போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் தனது மகனை பொய் வழக்கில் போலீசார் கைது செய்ததாக கூறி தூத்துக்குடி ஆட்சியர் அலுவலகம் எதிரே உத்தண்டராமனின் தாயார் தீக்குளிக்க முயன்றார். இதனை கண்ட அங்கிருந்த காவலர்கள் அவரை தடுத்து நிறுத்தி சமாதானப்படுத்தினர். காட்பாடி பகுதியில் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி கல்வித்துறையின் சார்பில் இளைஞர்கள் எழுச்சி நாளை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவிகளின் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் நடைபெற்ற கண்காட்சியில் தானியங்கி கார் பிரேக், நெல் மூட்டைகளை பாதுகாக்கும் தானியங்கி குடோன், சுற்றுச்சூழலை தொழிற்சாலை புகையில்லா மாசிலிருந்து பாதுகாக்கும் கருவி மற்றும் இயந்திர மனிதன் உள்ளிட்டவற்றை மாணவர்களை வடிவமைத்து அசத்தினர். அவற்றை ஆட்சியர் சுப்புலட்சுமி பார்வையிட்டு பாராட்டினார். சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து தங்களது ஊருக்கு அரசு பேருந்து வரவில்லை என்று கூறி ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித் தலைவரிடம் பொதுமக்கள் மனு அளித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி ஊராட்சி பி-புத்தூர் கிராமத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. பேருந்து வேண்டி சுமார் 50க்கும் மேற்பட்ட முறை மனு அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. எனவே பல ஆண்டுகளாக பேருந்துக்காக போராடி வருகிறோம் என ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோனிடம் பொதுமக்கள் மனு அளித்தனர். உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் சாலை மறியல் போராட்டம் நடத்தப்போவதாக அவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் சொத்தினை ஏமாற்றி வேறு ஒருவருக்கு விற்பனை செய்ததாக கூறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குடும்பத்துடன் ஒருவர் பெட்ரோல் ஊற்றி தீக்குளிக்கும் முயற்சியில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு வந்த தவசிமடை வடகாட்டுப்பட்டி பகுதியைச் சேர்ந்த சூசைராஜ் தனது உறவினர் தனக்கு சொந்தமான இடத்தை வேறு ஒருவருக்கு விற்பனை செய்ததாக கூறி அதிகாரிகளிடம் பலமுறை புகார்கள் அளித்தும் எந்தவிதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என கூறி ஆட்சியர் அலுவலகம் முன்பாக குடும்பத்தினருடன் பெட்ரோல் ஊற்றி தீக்குளிக்க முயற்சி செய்தார். அவரை அங்கிருந்தவர்கள் தடுத்து நிறுத்தினர்.
தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் குடியிருப்புகளுக்கு மத்தியில் செல்போன் டவர் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர். கோவில்பட்டி அம்பேத்கர் தெரு பகுதியில் ஏர்டெல் நிறுவனத்தின் டவர் அமைக்க ஜேசிபி இயந்திரம் மூலம் பள்ளம் தோண்டப்பட்ட நிலையில் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் வந்து விசாரித்ததில் டவர் அமைக்க உரிய அனுமதி பெறவில்லை என்பது தெரியவந்ததால் பள்ளத்தை உடனடியாக மூட அதிகாரிகள் உத்தரவிட்டனர். திருப்பூர் மாவட்டத்தில் மழைக்கால பேரிடர் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. தீயணைப்புத்துறை சார்பில் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மழைக்காலத்தில் வெள்ளம் சூழ்ந்ததால் வீடுகளில் உள்ள பிளாஸ்டிக் குடங்கள், பிளாஸ்டிக் பாட்டில்கள் போன்ற பொருட்களை பயன்படுத்தி எவ்வாறு தப்பிப்பது, எவ்வாறு முன்னெச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் என்பது குறித்து விளக்கமளித்தனர். விபத்து நேரங்களில் எவ்வாறு பொதுமக்கள் செயல்பட வேண்டும் என்பது குறித்தும் விளக்கமளித்தனர். கனமழை காரணமாக நீர்வரத்து அதிகரித்ததால் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு ஆற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதன் காரணமாக ஆற்றில் ஆழமாக செல்லும் பகுதியில் இறங்கவோ குளிக்கவோ வேண்டாம் என்று பொதுப்பணித்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தொடர் கனமழையால் மாவட்டத்தின் பல்வேறு ஏரிகள் நிரம்பி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் கோபி அருகே உள்ள வெங்கமேட்டு புதூரில் கனமழையால் வாழைத் தோட்டத்திற்குள் நீர் புகுந்துள்ளது. மழைநீர் வடிகால் அமைந்துள்ள இடத்தில் மின்மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதால் மழைநீரை வெளியேற்ற முடியாத நிலை உள்ளது. இதனால் மழைநீர் சூழ்ந்து வாழை மரங்கள் சேதமடையும் நிலை ஏற்பட்டுள்ளது. மின்மாற்றியை வேறு இடத்திற்கு மாற்றினால் மட்டுமே இந்த பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும் என கூறப்படுகிறது. விழுப்புரத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளி சங்கம் சார்பில் 100க்கும் மேற்பட்டோர் விழுப்புரம் வட்டாட்சியர் மற்றும் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாற்றுத்திறனாளிகளை ஏழைகளாக கருதி அண்ணா அந்தியோதயா திட்டத்தில் குடும்ப அட்டைகள் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். வட்டாட்சியர் கனிமொழி சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து போராட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே பெண் காவல் ஆய்வாளர் சென்ற வாகனத்தின் மீது கார் மோதிய விபத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. ராசிபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் சென்றபோது அவரது வாகனத்திற்கு பின்னால் கார் ஒன்று வேகமாக வந்தது. காரை இயக்கியவர் வேகத்தடையை கவனிக்காமல் வந்ததாக கூறப்படும் நிலையில் விபத்து ஏற்பட்டது. விபத்தில் காவல் ஆய்வாளர் உள்ளிட்ட 3 பேர் காயமடைந்தனர். வடகிழக்கு பருவமழை காலம் தொடங்கியிருக்கும் நிலையில் பேரிடர் மேலாண்மை மற்றும் தீயணைப்புத்துறை சார்பில் தருமபுரி மாவட்ட ஆட்சியரகத்தில் விழிப்புணர்வு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. விபத்துகளில் சிக்கியவர்களை மீட்டு 108 மூலம் சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தல், தண்ணீரில் சிக்கிக் கொண்டவர்களை ரப்பர் படகு மூலம் மீட்பது, நீரில் மூழ்கியவர்களை ஆக்சிஜன் மூலம் தேடுவது, பாம்புகளை பாதுகாப்பாக பிடிப்பது உள்ளிட்ட ஆபத்தான நிகழ்வுகளை எவ்வாறு கையாள்வது என்பது குறித்து பேரிடர் மேலாண்மை மற்றும் தீயணைப்புத்துறையினர் பொதுமக்களுக்கு தத்ரூபமாக செய்து காட்டினர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே கனமழையால் மண்சுவர் இடிந்து விழுந்ததில் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த முதியவர் உயிரிழந்தார். இடிபாடுகளில் சிக்கிக்கொண்ட துரைசாமி என்ற அந்த நபர் மண்ணுக்குள் புதைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். படுகாயமடைந்த இருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர்.